ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் ஜாலியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டே சாரி சொல்லிக்கிறேன். நேற்று வீடியோஸ் போட்டு இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான் போட்டிருப்பேன். ஏன்னா அங்கே என்னால் லோட் பண்ண முடியல, இன்டர்நெட் இல்லை. அந்த 5 மினிட்ஸ் பேசுகிறதுக்குள்ளே எனக்கு நெட்டு கனெக்ஷன் போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் கம்ப்ளீட் கூட பண்ணியிருக்க மாட்டேன். அதோட கண்டினியூஷனாக இன்னொரு வீடியோவும் போட்டேன். திவ்யாவோட அப்பா அம்மா வந்து பேசினதை என்னால் அதை அப்லோடே பண்ண முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுனால ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னும் போது எனக்கு சுத்தமாக நெட்டு கிடைக்கல. ஓவர் நைட் ட்ரெயினில் இருந்ததுனால என்னால் நெட் இல்லாமல் வீடியோ பேசிட்டு அப்லோட் பண்ண முடியாமல் உங்களுக்கு அந்த வீடியோஸை எனக்கு கொடுக்க முடியல. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஏன்னா ஃபஸ்ட் அன்பு பாரு பற்றி தான் பேசி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாருவோட ப்ரிமோ கூட நான் பார்த்தேன். என்னால் ஃபுல்லாக கூட அது எனக்கு நெட்டு லோட் பண்ண முடியல. ஸோ அந்த யூடியூப் லோட் பண்ணுறதுக்குமே எனக்கு நெட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் பேசினாலுமே அதை வந்துட்டு எனக்கு அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நேற்று என்னால் உங்களுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்டேட்ஸையும் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு தெரியும். உங்களோட சேர்ந்து அந்த ஹாப்பி என்னால் நேற்று ஷேர் பண்ணிக்க முடியல. அதான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் பாருவோட அம்மாவோட என்ட்ரியை பார்த்துருப்பீங்க. அவங்களோட தான் அந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. நானுமே ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக பார்த்தா இப்போ தான் வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து வீடியோஸ் வந்து லைவில் கேட்டுக்கிட்டே தான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவும் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாருவோட அம்மாவும் பாருவும் இப்பயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 24 hours இல்லைங்களா. ஸோ அவங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ளே எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தன்னோட பொண்ணுக்கு கொடுக்க முடியுமோ இல்லை தன்னோட பொண்ணு கேமை கிளாரிட்டியாக பண்ண முடியுமோ அப்படிங்கிறதுல பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை நேற்று அவங்க என்ட்ரி கொடுக்கும்போதே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று வந்து அவங்க யாரையுமே ஹர்ட் பண்ணலை. அதே சமயத்தில் நான் எப்படி வீடியோஸில் சொல்லியிருந்தேனோ இவங்க வந்து உள்ளே வரணும், பாருவோட கேமை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லணும். அதே சமயத்தில் பாரு வந்து புட் டவுன் பண்ணக்கூடாது. பாரு செய்கிற தப்பையும் சொல்லணும். பாருக்கான பழைய ஃபயரை அவளுக்குள்ளே வந்து திருப்பி நீ கொண்டு வா அப்படின்னு அவளுக்கு அந்த ஃபயர் மோட திருப்பி வந்து இவங்க அவளுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆனால் அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அது பண்ணுங்கம்மா அப்படின்னு தான் நம்ம வீடியோஸ்லலாம் நம்ம போட்டிருந்தோம், தம்ப்நெயிலில் போட்டிருந்தோம். அப்படின்னும் போது எக்ஸாக்டாக அந்த சென்சிட்டிவான விஷயத்த ரொம்ப சென்சிபிளாக, ரொம்ப நாசுக்காக, ரொம்ப அழகாக ஒரு அம்மாக்குரிய தன்மையோடையும் இல்லை தன்னோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு கேமில் ப்ரெஷரில் இருக்கா, அவளுக்கான விஷயங்களை எப்படி சொல்லணுன்ற அந்த தெளிவான புரிதலோடையும் அவங்க சொன்ன விதம் வந்து இப்படி ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அப்படி தானே இருப்பா. இப்போ புரியுது அந்த ஒரு எனர்ஜி அவளுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக அவங்க அம்மா கிட்டேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தன்னோட ஜெராக்ஸாக தான் ஒரு அம்மாவும் தன்னோட பொண்ணை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த தைரியத்தை அவளுக்கு கொடுத்தது அவங்க அம்மாவோடது. அந்த ஒரு வளர்ப்புன்னு சொல்லும்போது இது தானே வளர்ப்பு அப்படின்னு சொல்லணும், நம்ம பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு பொண்ணாகவும் சரி அந்த ஒரு அம்மா பொண்ணுக்கான அந்த பாண்டிங் வந்து என்னதான் இருந்தாலும் இப்படி செஞ்சுருக்க வேணாமா அப்படிலாம் சொல்கிறது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் அது ஒரு நம்ம ஃபேமிலிக்குள்ளே பேசிக்கலாம். ஆனால் இது ஒரு கேம். அவங்க என்ன பேசினாலும் இது பப்ளிசிட்டி, அவங்க என்ன பேசினாலும் இது ஒரு ப்ரொமோஷன், அவங்க என்ன பேசினாலும் இது ஒரு டிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது கேமும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. அம்மாவாகவும் இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும், தெளிவாகவும் அந்த கேமுக்கான ஃபோக்கஸை அவளுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுல என்ன செம்மையாக அந்த ஒரு தின் லைனை சென்சிபிளான விஷயத்தை செம்மையாக அட்ரஸ் பண்ணதில் இது தான் இப்போ இன்றைக்கான ஜென்ரேஷனுக்கு தேவையான விஷயங்களாக இருக்குது. முக்கியமாக ஃபீமேல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக எனக்கும் அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என் அம்மாவை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து அவங்க வந்து உள்ளே வந்த உடனே கேட்ட முதல் கேள்வி, அதாவது அவள் டாஸ்க் முடிச்சுட்டு வரும்போது இப்போ அந்த கண்ணுக்கு அடிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் 2 பேரும் பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று பாரு அம்மாக்கான போட்ட சாங் என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங். எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அந்த சாங் வந்து நான் எங்கள் அம்மாவை நினைக்கிற டைம்லலாம் போட்டு கேட்குற ஒரு சாங் அப்படின்னும் போது அந்த சாங்கை நேற்று பாருக்கு போடும்போது எனக்குமே அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னா எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு அப்படி அழுகையாக வந்துருச்சு அந்த சாங் கேட்கும்போது. ஸோ அந்த சாங் பார்த்துட்டு அவள் ஆக்டிவிட்டி ரூம் போய் அந்த கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்குமே பாருங்களேன், அவருக்கு கொடுத்த டாஸ்க்கு எப்படிங்க இருந்தது. அந்த கப்பு ஆக்சுவலி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுற கேம்ஸ் தான். ஆனால் மைன்யூட்டாக கவனிச்சா லக்குன்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கேமில் வரும். நம்ம என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் லக்கு அங்கே பேஸ் பண்ணணும்னு சொல்லும்போது பாருக்கு வந்தது லக்கு மட்டும்தான். அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ லக்கு அங்கே கை கொடுக்கணும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. இப்போ அரோராக வந்தது என்னென்னா அந்த கப்பை எடுத்து வைக்கிறது, அது மார்க் போட்டுருவாங்கன்னா அவள் ஃபோக்கஸாக பண்ணால் அதை பண்ணிட முடியும். ஆனால் அது பாலுங்கிறது என்ன தான் ஃபோக்கஸாக பண்ணாலுமே அது ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது அது லக்கு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த லக் பேஸ்டு டாஸ்க்குன்னு சொல்கிற இடத்துல அது கஷ்டம்னு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை முடிக்கிறதுக்குள்ளேயே டென்ஷன் ஆனது நம்மளால் பார்க்க
பார்க்க முடிஞ்சு. நான் வந்து லைவ் என்னால் அங்கே நேற்று ட்ரெயினில் பார்க்க முடியலனாலும் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு நான் அந்த கிளிப்பிங்ஸ் அங்கங்கே லைவ் பார்த்துட்டு, ஏன்னா உங்ககிட்ட பேசணும் போது நானுமே எதையுமே மிஸ் பண்ணாமல் அவளோட அந்த விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சி கிளிப்பிங்ஸ் எல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பேசுகிறேன்னு சொல்லும்போது அந்த டாஸ்க் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது 1 ஹவரில் காட்டல அது, அதுக்கு அந்த டாஸ்க் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சா அப்படின்னும் போது அந்த ஒரு பாலும் விழறதுக்குள்ளே அந்த லாஸ்ட் அதாவது 3 செக்ஷன் போட்டுறா, 4 செக்ஷன் வரும்போது அது மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ட்ரெயின் ஆகிட்டு திருப்பி வந்து போட்டதெல்லாம் வந்து அவளுக்குள்ளே என்ன கேட்டால் இத்தனை டாஸ்க்கு விளையாடினதை விடவும் இந்த டாஸ்க்கு அவள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப ஓரளவுக்கும் அவளால் மேக்ஸிமம் பொறுமையோடு அந்த டாஸ்க்கை இவ்வளோ நாளாச்சும் அந்த கேமுக்காக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறத விட இது அம்மாக்காக பண்ணணும்னு வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எக்ஸ்ட்ரா வைப் அவகிட்ட தெரிஞ்சதுன்னு எனக்கு அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதாவது லைவ் பார்த்தவங்களுக்கு தான் இது தெரியும், 1 ஹவர் பார்த்தவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு வழியாக அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த அம்மா கிட்ட போய் அந்த கட்டி பிடிக்கிற அந்த தருணம் இருக்குல்ல, வாவ் அப்படி இருந்தது. அது அவங்க 2 பேரும் கண்ணு மட்டும்தாங்க அங்கே பேசிச்சு, அவங்க எமோஷன்ஸ் மட்டும்தான் பேசிச்சு, வார்த்தைங்க வெளியில் வரலை. இவளுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த 2 பேரோட கண்ணு அப்போயாவது இந்த சுற்றி இருக்குது இந்த ஆட்டு மந்திங்க கொஞ்சம் நகர்ந்து இருக்கலாம்ல, அவளே கஷ்டப்பட்டு டாஸ்க் முடிச்சுட்டு வரா. அவள் வந்தோடனே அந்த ஸ்பேஸை கொடுக்காம அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன, எங்கே பாருவம்மா 2 அரை அரைவாங்க, 2 திட்டுவாங்க, அப்படியே கண்ணிலே முறைச்சிருவாங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு ஒரு சில கூட்டம்லாம் நின்றுட்டு இருந்துச்சுல, அந்த வக்கரம் பிடிச்ச கூட்டம், அதுக்கெல்லாம் ஸ்லிப்பர் ஷாட்டாக வந்து அவங்க 2 பேரோட அந்த புரிதல், அந்த பாசம், அந்த அன்பு வந்து அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்து கோல்டன் மூமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இது வந்து பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இந்த விஷயங்கள் வந்து நிஜமாகவே அந்த அன்புக்கான அக்கறையை தெரிஞ்சவங்க, அழகாக புரிஞ்சவங்க அதை ரசிச்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ லைவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்க வந்தோடனே கண்ணு எப்படி இருக்குது அப்படின்னு தன்னோட பொண்ணை பார்த்து கேட்டாங்கல்ல, அதுதான் சபரிக்கான ஸ்லிப்பர் ஷாட். வேணாம் சபரி